ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த சீரீஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கில்லர் சூப் இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். கில்லர் சூப் இதோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீரீஸோட ஹீரோயின் வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அதில் நிறைய ஃபெயிலியராக போயிடும். அதனால் அவங்களுக்கு கடன் சுமை ரொம்ப அதிகமாகிடும். அதனால் அவங்களுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, அது எந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் முடியுது. இந்த சீரீஸில் ஹீரோ மாதிரியே இருக்கிற இன்னொரு கேரக்டர் வந்து இவங்க லைஃப்குள்ளே வராங்க. வந்து இவருக்கு என்ன நடக்குது, இவர் இந்த இன்சிடெண்ட்டில் என்னெல்லாம் பங்கேற்றுக்கிறாரு, இவருக்கு என்ன ஆகுது, இதெல்லாம் எந்த எக்ஸ்டெண்டில் கடைசியாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே போய் முடியுது, இதெல்லாம் நீங்கள் சீரீஸை பார்த்து என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இது ஒரு க்ரைம் த்ரில்லர் சீரீஸாக இந்த டைரக்டர் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒரு க்ரைம் த்ரில்லர் எப்படி கொண்டு போனால் ஆடியன்ஸ் வந்து ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேட் மிஸ் ஆகாமல் அடுத்து என்ன நடக்கணும்னு இந்த மாதிரி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு. அந்த விதத்தில் நம்ம டைரக்டரை ரொம்பவே பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் இந்த சீரீஸோட மியூசிக் டைரக்டர் அவரும் அவரோட வேலையை நல்லாவே பண்ணிட்டார். அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியல. சினிமாட்டோகிராஃபியும் அதே மாதிரி தான், அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில சீன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. என்னடா இப்படி நடக்குதுன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. அது தெரிஞ்சவுடனே அவர் எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அந்த விஷயத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற காட்டின விதம் உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம், இதில் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ், அந்த க்ரைம் ஸ்பாட்டை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு ஹிந்தி சீரீஸ். இதை வந்து தமிழில் டப் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த இடத்துலையுமே வந்து இது வந்து ஒரு ஹிந்தி சீரீஸுங்கிற நினப்பு இல்லாமல் ஒரு தமிழ் டப்பிங்க்கு எப்படி வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குமோ, எப்படி அந்த வாய் அசைகிறத வச்சு கரெக்டாக அந்த லிப்ஸிங் பண்ணி வாய்ஸ் கொடுக்கணுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கில்லர் சூப் சீரீஸ் பார்த்தீங்கன்னா 8 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் கரெக்டான டைமிங் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே ஒவ்வொரு எபிசோட்லையுமே சில இடத்துல இந்த சீன் எதுக்கு தேவையில்லாமல் இருக்குன்னு நம்ம யோசிக்கிற சீன்ஸும் இருக்குது. அப்படி 8 எபிசோட்லேயும் நம்ம அந்த சீன்லாம் மொத்தமாக சேர்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தை நம்ம ஷுவராக ட்ரிம் பண்ணலாம். அப்படி ட்ரிம் பண்ணியிருந்தாலும் அது பெரிய எஃபெக்டாக இருக்காது. இந்த 1 மணி நேரம் இருந்ததுனால அது கொஞ்சம் தேவையில்லாத இருந்தது. இது ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சுது. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது நெகட்டிவ் தெரிஞ்சால் நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சீரீஸ் வந்து ஒரு 18+ சீரீஸ். கண்டிப்பாக அதை ஃபேமிலியோடையோ குழந்தைங்களோட உட்காந்து பார்க்க வேணாம். வீக்கெண்டில் நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள். இந்த சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனியாக உட்காந்து பாருங்கள். ஏன்னா இது ஒரு 18+ சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு நம்ம தர ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுத்துருக்கோம். 6.5க்கு இது ஒர்த்தான சீரீஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ், சீரீஸ் அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.